ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். வரக்கூடிய மார்ச்சுடைய 10ஆம் தேதி மிக முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசி மாதத்துடைய அமாவாசையானது வருது. இந்த மாசியில் வரக்கூடிய அமாவாசையானது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது. இந்த மாசி அமாவாசையில் கையெடுத்து கும்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய குலதெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கும். வம்சமும் நமக்கு தலைக்கும். ஸோ வம்சம் தலைக்கிறதுக்கு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து குலதெய்வத்துடைய அருள் கிடைப்பதற்கு மாசி அமாவாசையுடைய முக்கியத்துவத்தையும் மாசி அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மாசி அமாவாசையுடைய சிறப்பை பார்க்கலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு எப்படி இந்த மாசி மாதத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வம்ச தலைக்கவும் கஷ்டங்கள் நீங்கவும் வேண்டிக் கொள்கிறாங்களோ, அதே போல் மாசியில் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் ஏராளமானோர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கம். ஸோ இந்துக்களிடையே பழங்காலம் தொட்டு தொடர் நடைமுறையில் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம் மாசி அமாவாசையில் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினமானது வருது. மேலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த ஆண்டு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். அதே சமயம் தடைகள் நீங்கும். சுபகாரியங்கள் இனி நமக்கு வெற்றியாகும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் விசேஷமானது. மேலும் ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள். சூரியனுக்கு உகந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசைக்கு சூரிய அமாவாசை என்று பெயர், இல்லைனா ஞாயிறு அமாவாசை என்று பெயர். இந்த நன்னாளில் அஸ்வத விருட்சம் எனக்கூடிய அரச மரத்தை பக்தியோடு 108 அல்லது 56, அதுவும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் 7 முறை இந்த முறையாவது சுற்றி வருவது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். அதாவது அஸ்வத்த விருஷம் எனக்கூடிய அரச மரத்தை இந்த அமாவாசை அன்னைக்கு பக்தியோடு 108 அல்லது 56, அதுவும் இல்லை என்றால் குறைந்தது 7 முறை. ஸோ இந்த முறையில் அந்த மரத்தை சுற்றி வருவது மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும். இதன் மூலம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் எனக்கூடிய மூவருடைய அருள் நம்ம அறியாமல் செய்த பாவம் நீங்கி நன்மைகள் நமக்கு உண்டாகும். ஆகவே இந்த புண்ணிய தினத்தில் காலையில் குளித்து முடித்து வேப்ப மரத்தோடு இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வருவது மிகுந்த நன்மைகளை தரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மறக்காதீங்க. அதே போல் குலதெய்வம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குலத்தனை காக்கக்கூடிய தெய்வம். ஸோ குலதெய்வ வழிபாடானது தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் முறையாக பெரும்பாலானோரால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு வழிபாடு. குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்று குலதெய்வம் பற்றி நிறைய கூறுறாங்க. குலதெய்வத்தை மறந்துவிட்டால், குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காவிட்டால் எந்த நல்ல காரியமும் நடைபெறாது. நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக குலதெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முருகன், விநாயகர், சிவன், பார்வதி, பெருமாள் என எத்தனையோ கடவுள்களை வணங்கினாலும் நல்ல காரியம் செய்யும் முன்பாக நம்ம குலதெய்வமான உட்பட்டம்மன், காமாட்சியம்மன், சவுண்டம்மன், கருப்புசாமி, இசக்கி, பேச்சியம்மன் என குலங்காக்க நிற்கக்கூடிய தெய்வங்களை மனதில் நினைத்து கும்பிட்டு விட்டு சென்றால் நம்ம நினைத்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும். பெரும்பாலான குலதெய்வ வழிபாடுகள் சூளம், பீடம், மரம், கல், பெட்டி போன்ற அடையாள குறியீடுகளை கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. சிலருக்கு மட்டுமே உருவ வழிபாடு செய்ய முடிகிறது. குலதெய்வ வழிபாட்டில் கன்னிமார் தெய்வங்களுக்கு நடத்தப்படக்கூடிய வழிபாடு ஒரு வகையாகும். நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக வழிபட்டு வந்த தெய்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கும்பிட்டு வந்தால் நோய்கள் தீரும், கஷ்டங்கள் காணாமல் போகும். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்க. குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டுவர எல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனவே நம்பிக்கையவருக்கு தர்மராசா, நம்பாதவர்களுக்கு யமராசா என்ற சொல் வழக்கத்தில் கூட பார்த்திங்கன்னு குலதெய்வத்துடைய முக்கியத்துவத்துக்கு சொல்லப்படுது. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். படிப்பு, தொழில் காரணமாக பல ஊர்களில் வசிக்கக்கூடிய உறவினர்களை ஒன்று சேர்த்து குழுவாக வழிபடக்கூடிய விழா தான் குலதெய்வ வழிபாடாக இருக்குது.
மாசி மாதத்தில் குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் பகையை மறந்து ஒற்றுமையாக குலதெய்வத்தை வணங்குவாங்க. மாசி மகா சிவராத்திரி என்று அடுத்த நாளில் குலதெய்வ வழிபாடு தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும். இதற்காக வெளியூர்களில் நகரங்கள்லேருந்து வசிப்பவர்கள் தங்கள் குலதெய்வத்தை காண வருவாங்க. அதே போல் பங்குனி உத்தர தினத்தன்று தென் மாவட்டங்களில் குலதெய்வத்தை வணங்குவாங்க. மனதில் நினைத்து கூப்பிடாமல் உதவி செய்யக்கூடிய தெய்வம், அதாவது மனதில் நினைத்து கூப்பிடாமலே உதவி செய்யக்கூடிய தெய்வம் குலதெய்வம் என்கின்ற கருத்து நிலவிட்டிருக்கு. குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போன்றது. மேலும் குலதெய்வ சாபம் வம்சத்தை சீரழிக்கும் போன்றவற்றெல்லாம் சொல்லப்படும். மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை ஆணித்தனமாக நம்புகிறோம். குலதெய்வ வழிபாடு பற்றி குறிப்பு சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கூட காணப்படுகிறது. அதே போல் திருமணம், வீடு கட்டுதல் போன்ற விசேஷங்கள் போது முதல்ல குலதெய்வத்தை வழிபட்ட பின் தான் வேலைகளையே ஆரம்பிக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு முதல் மொட்டை போடுறதுலேருந்து காது குத்துது போன்ற நிகழ்ச்சிகள் வரைக்கும் குலதெய்வ கோவில்களில் தான் ஃபஸ்ட்டு நடைபெறுகிறது. திருமணம், புதுமனை புகுவிழா, தொழில் துவங்கு விழா போன்றவற்றின் அழைப்பிதழ்களை கூட குலதெய்வத்துடன் வைத்து முதல வழிபாடு நடத்தி பின்பு தான் எல்லோருக்கும் அழைப்பிதழ் வழங்கப்படுகிறது. அந்த அளவுக்கு குலதெய்வம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவரது வம்ச வழியில் வரக்கூடிய தாத்தா, பாட்டி, தாய், தந்தையர் போன்றோர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ, குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டும் வணங்க தொடங்கி குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்துடைய சாபமானது நிச்சயம் ஏற்படும். ஸோ இந்த சாபம் முடிந்து நமது சந்ததியினருக்கு இது தொடராமல் இருக்க சாப நிவர்த்தி செய்வது கண்டிப்பாக இந்த மாசி அமாவாசையில் அவசியம். ஒருவருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக விளங்குகிறார் சனி பகவான். அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து 6வது வீட்டில் புதன், சந்திரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என்பதை எளிதாக அறியலாம். இது ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. நம்மளுடைய குலதெய்வம் யார் என்பதை அறிந்திருந்தால் குலதெய்வ சாப பரிகாரம் என்பது மிக எளிதாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கியிருக்கிறார்களோ அதே முறைப்படி நாமளும் வணங்க வேண்டும். நம்ம தவறுக்காக குலதெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் சாபமானது உடனடியாக தீரும். அதனால் இந்த அமாவாசையில் குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்க. ஜாதகத்தில் குறைகள் இல்லாத நிலையில் ஒரு மனிதனுக்கு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்றால் அதற்கு குலதெய்வத்துடைய வழிபாடாத குற்றம்தான் காரணமாக இருக்கும். அதே போல் கிரகங்களில் நல்ல பலன்களும் முழுமையாக ஒருவருக்கு பலன் தர வேண்டும் என்றால் குலதெய்வ அனுக்கிரகம் மிக முக்கியமாக தேவை. குடும்பத்தில் தொடர்ந்து அசுப நிகழ்ச்சிகள் நடந்தாலோ, திருமண தடைப்பட்டாலோ, புத்திர பாக்கியம் இல்லாமல் போனாலோ, ஏதேனும் தீமைகள் ஏற்பட்டாலோ அதுக்கு குலதெய்வம் கடு கோபத்தில் இருப்பதாக கருதக்கூடிய நம்பிக்கையும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒருவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆள் போல் தலைக்க குலதெய்வ வழிபாடு அவசியம். பெண்களுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம் என 2 குலதெய்வம் உண்டு. திருமணத்திற்கு பின்னரும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்கினால் புகுந்த வீட்டில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சமாளிக்கலாம். குலதெய்வங்களால் கர்மவினையை தீர்க்க முடியும். கர்மவினை அதிகம் இருப்பவர்களுக்கு குலதெய்வம் தெரியாமலே போய்விடும். அதனால் குலதெய்வ தோசை இருந்தால் பிற தெய்வங்களுடைய அருள் கிடைக்காது. முதல்ல இந்த மாசி அமாவாசையில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் யார் எதுவென்று தெரியாதவர்கள் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் காலபைரவரை வணங்கி குலதெய்வத்தை தெரிவிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க. அந்த சமயத்தில் வேறு எந்த கோரிக்கைகளையும் காலபைரவ பெருமானிடம் முன் வைக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. இவ்வாறு 9 வாரங்கள் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் காலபைரவ பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை முடிந்தவுடன் பசுவிற்கு ஒரு கட்டு அகத்திக்கரை உணவாக அளிக்க வேண்டும். இவ்வாறு செய்து வரக்கூடிய காலத்தில் காலபைரவர் தங்களுடைய குலதெய்வம் பற்றி அறிய வைப்பார். யாராவது குலதெய்வம் பற்றி தங்களுக்கு தாள்கள் தரலாம், அல்லது கனவில் தங்களுடைய குலதெய்வம் பற்றி விவரம் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினமானது வருது. அன்றைய தினம் குலதெய்வத்துடைய பெருமையை நாம் தலைமுறையினருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது உங்கள் குழந்தைகளையும் அழைத்து இந்த டைம் செல்லுங்க. முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்துடைய ஆசையும் ஒரே நாளில் பெறுங்க. சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் உங்களுக்கு கைகூடி வரும். நம்பிக்கையோடு இந்த ஆண்டு மாசி அமாவாசையில் குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு கற்பூரம் ஏற்றி குலதெய்வத்தை மனசார வணங்கினாவே குலதெய்வத்துடைய அருளால் உங்களுக்கு எல்லா கஷ்டங்களுமே நீங்கும். அதனால் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனால் மட்டும் போதும். ஸோ எந்த பிளான் வைத்திருந்தாலும் எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிவிட்டு மார்ச் 10 குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடிய வழியை பாருங்கள்.
நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் பாருங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மாசி அமாவாசையில் குலதெய்வத்துடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இந்த அமாவாசையை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு இதே போல் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவங்களும் பலனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்து குலதெய்வத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு அவங்களும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.